வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்குடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த பிறவியினை ஏன் எடுத்திருக்கிறார்கள், சென்ற பிறவியின் மூலம் அவர்கள் சுமந்து வந்திருக்கக்கூடிய கர்மாக்கள் என்னென்ன, முற்பிறவி கர்மாக்களை விலக்கி இந்த பிறவியில் மகத்தான வாழ்வினை பெற அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதவைகள் என்னென்ன என்பதையெல்லாம் பற்றி விரிவாக காணவிருக்கின்றோம். அந்த வகையிலே சுவாதி நட்சத்திரமானது வானமண்டலத்தில் 7வது 30 டிகிரியில், அதாவது துலாம் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். இது தன்னுடைய 4 பாதங்களையும் துலாம் ராசியிலேயே அமைத்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம். இது பார்ப்பதற்கு வானமண்டலத்தில் புள்ளின் நுனி போன்றவும் காற்றில் அசையும் தீபச்சுடர் போலவும் காட்சியளிக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7வது 30 டிகிரி என்பது, அதாவது 7ஆம் இடமானது பிறப்புறுப்பை குறிக்கக்கூடியது. அந்த வகையிலே பிறப்புறுப்பு சார்ந்த, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நடுத்தரமான உயரமும் வாயுவினால் அடையக்கூடிய தொப்பையானது சற்று அமைந்திருக்கும்படியும், ஈர்ப்பு மிக்க தோற்றமுடையவராகவும், பொலிவு மிக்க முக அமைப்பு உடையவராகவும், தெளிவான பேச்சுடையவராகவும், இரக்க சிந்தனை அதிகம் பெற்றவராகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் இந்த பிறவியினை ஏன் எடுத்திருக்கிறார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவறான நீதியை பிறருக்கு வழங்கியதன் மூலம் தோஷம் பெற்றவர்கள், தர்ம நெறி சார்ந்து தோஷம் பெற்றவர்கள், பிறருக்கு உணவு கிடைக்காமல் தடுத்ததனால் தோஷம் பெற்றவர்கள், பணியிலிருந்து ஒருவரை நீக்கி அவரின் வறுமைக்கு காரணமானதால் தோஷம் பெற்றவர்கள், பணியாளருக்கு சரியான ஊதியத்தை வழங்காததால் தோஷம் பெற்றவர், மனிதனை பேதப்படுத்தி பார்த்து, அதாவது மதம், இனம், சாதி, பொருளாதாரம் என்று மனிதனை பேதப்படுத்தி பார்த்து அதன் மூலம் தோஷம் பெற்றவர், காற்றை மாசுபடுத்தும் தொழில் செய்து அதனால் தோஷம் பெற்றவர், ரசாயனங்கள் மூலம் நீரை மாசுபடுத்தி தொழில் செய்து அதனால் தோஷம் பெற்றவர், தந்தை சார்ந்து தோஷம் பெற்றவர், தவறான தகவலை செய்திப்படுத்தி மக்களிடம் பரப்பி தோஷம் பெற்றவர், நண்பர்களை ஏமாற்றி தோஷம் பெற்றவர், மனைவிக்கு துரோகம் செய்து தோஷம் பெற்றவர். இது போன்ற காரணங்களினால் இந்த பிறவினை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த தோஷம் சார்ந்து இவர்கள் நற்பலன்களையோ தீய பலன்களையோ அடைகிறார்கள். இவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவராகவும், சுகபோக பிரியராகவும், பழங்கலைகளின் மீது அதீத ஆர்வம் கொண்டவராகவும், மறைபொருட்கள் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவராகவும், தினசரி செய்திகளை அறிந்து கொள்வதில், அதை விவாதிப்பதில் ஆர்வம் கொண்டவராகவும், காதல் ஈர்ப்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் உணவு பிரியர்கள், குறைந்த அளவே சாப்பிட்டால் கூட மிகச் சுவையாக சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள், பல துறையிலும் ஞானம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வசீகரிக்கும் வண்ணம் பிறரிடம் பேசக்கூடியவர்கள், பிறர் பேசுவதை ஆர்வமுடன் காது கொடுத்து கேட்பவர்கள், நிதானமாக முடிவெடுப்பவர்கள், நீதியை காக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தர்ம சிந்தனை மிக்கவர்கள், குழந்தைகளிடம் அலாதி அன்பு கொண்டவர்கள், இசை பிரியர்கள், கலை பிரியர்கள், பிறருக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள், தன் சுகத்திற்காக கடினமாக போராடக்கூடியவர்கள், அதை யாருக்காகவும் தியாகம் செய்யாதவர்கள், தன்னடக்கம் மிக்கவர்கள், மனைவிக்கு உதவி புரியக்கூடியவர்கள், அவரின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள், மனைவியிடம் அடங்கி போகக்கூடியவர்கள், வாகன யோகங்கள் மிக்கவர்கள், மிக நேர்த்தியாக வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், பிற மொழிகளில் பேசுவதில் ஆர்வமுடையவர்கள், அதை கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்கள், அதீத கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் இவர்களே, அதீத கடவுள் வெறுப்பு கொள்கை உடையவர்களும் இவர்களே. அவர்களுடைய தோஷத்தை பொறுத்து கடவுள் வெறுப்பு கொள்கையும் கடவுள் நம்பிக்கை என்பதும் இருக்கிறது. அதீத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கோயில் கற்ற வரைக்கும், சிலை பிரதிஷ்டை வரைக்குமான பணிகளில் ஈடுபடுகிறார்கள். கடவுள் வெறுப்பு கொள்கையாளர்கள் அதையே பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். பிறருக்கு அதிகம் உதவக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். யாருக்கா இருந்தாலும் தன்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் மிக்கவர்கள், எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு அன்பையும் அபிப்பிராயத்தையும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய நடத்தையை இவர்கள் பராமரித்துக் கொள்பவர்கள். அந்த வகையில் இவர்களுடைய ஆட்டிடியூடு இருக்கும். இவர்கள் உடலானது எப்படிப்பட்ட கர்மாக்களை சுமந்து வந்திருக்கிறது, இந்த பூமியிலே அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கர்மாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடலானது பல்வேறு நோய்களை கடந்து செல்கிறது. அது என்னென்னு பார்த்தோம்னா, வாயுக்களால் வரக்கூடிய நோய்கள், இவர்களுடைய பிரச்சனையே வாயு சார்ந்த பிரச்சனைகளாக தான் இருக்கும். நரம்பு பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனைகள், கால் பகுதி மற்றும் கழுத்து பகுதியில் இவர்களுக்கு அந்த நரம்பு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தேவையற்ற கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம்,
அது சார்ந்து இதய பிரச்சனைகள், சிறுநீர் செல்லும் குழாய்கள் அதில் அடைப்பு, அது போன்ற பிரச்சனைகள், நீரிழிவு நோய், கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள், எலும்பு முறிவு, எலும்புகள் பலவீனத்துடன் இருத்தல், அதனால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுகின்றன. இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய கல்வி எவ்வாறு அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கறிஞர் படிப்பினை படிக்கக்கூடியவர்கள், பொருளாதாரம் சார்ந்த படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், பிசிக்ஸ், சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்பு, அதாவது கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த மருத்துவ படிப்பு, வேதியியல், உணவு பதப்படுத்துதல் சார்ந்த படிப்பு, ஜைனகாலஜிஸ்ட், ரோபோட்டிக் சார்ந்த படிப்பு, மொழி சார்ந்து ஆசிரியர் படிப்பு, இது போன்ற படிப்புகளை இவர்கள் தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன மாதிரி தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீதித்துறை சார்ந்த தொழில், பழங்கள் விற்கக்கூடியவர்கள், பழங்கள் சார்ந்த தொழில், பழரசங்கள் சார்ந்த தொழில், உணவு பதப்படுத்துதல் துறையில் இருக்கிறார்கள், ரசாயனம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு சார்ந்த துறையில் இருக்கிறார்கள், செய்தித்துறை சார்ந்த அதாவது மீடியா துறையில் இருக்கிறாங்க, டிராவல்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், டிரைவர் தொழில் இருக்கிறாங்க, இரும்பு சார்ந்த தொழில் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வெளி மாநிலங்களுக்கு சில பொருட்களை ஏற்றுமதி செய்தலும் இறக்குமதி செய்தலும் பண்ணக்கூடிய தொழிலை செய்கிறார்கள், கழிவு நீக்க உறுப்பு சார் மருத்துவராக இருக்கிறார்கள், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர்களாக இருக்கிறார்கள், மொபைல் டெக்னாலஜிஸ்டாக இருக்கிறார்கள், லாங்குவேஜ் டீச்சராக இருக்கிறார்கள், அதாவது மொழி சார்ந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த மாதிரியான நட்சத்திரத்துல திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் தான் இவர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் அமையுது. இவர்கள் எந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்களை திருமணம் புரிஞ்சா வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் திருமணம் புரிந்தால் வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் புரிந்தால் நல்ல செல்வமும் செல்வாக்கும் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் குழந்தை தடை, தாமத குழந்தை பேரு, அதாவது புத்திர தோஷமானது ஏற்படுகிறது. இதில் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அரசு தொடர்பு அதிகமுடையவர்களாக இருக்கிறார்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதிகமுடையவர்களாக இருக்கிறார்கள், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களோடு நல்லுறவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். சுவாதி 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் தாழ்வு மனப்பான்மை மிக்கவர்களாகவும், நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனை உடையவர்களாகவும், தாயின் அன்பிற்கு ஏங்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். 3ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் கோயில் திருப்பணிகளில் ஈடுபாடு மிக்கவர்களாகவும், அதீத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகவும், குழந்தை பேறு தாமதமுடையவர்களாகவும், பிள்ளைகளால் தோஷம் பெற்றவர்களாகவும், சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் கண் கோளாறு உடையவர்களாகவும், காதல் வயப்படக்கூடியவர்களாகவும், ஆடம்பர பிரியர்களாகவும், பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். பொதுவாகவே இவர்கள் 4 பாதத்தை சேர்ந்தவர்களுமே சரி, இந்த ஆடை ஆபரணங்கள் மீது பிரியமுடையவர்களாகவும், குறிப்பாக ஆடை, நல்ல நேர்த்தியான ஆடைகளை அணிவது இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். அந்த அளவுக்கு இவர்கள் ஆடைகளை அணியக்கூடியவர்கள், கரெக்டா மேட்சிங் பார்த்து ஆடைகளை அணியக்கூடியவர்கள். அதே போல நறுமண பொருட்களை இவர்கள் விரும்பக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இந்த 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுமே நறுமண பொருட்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார். பிறந்த நட்சத்திரம் சார்ந்து இவர்கள் சில தோஷங்களையும் சாபங்களையும் சில நற்பலன்களையும் பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா, இவர்கள் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தந்தையின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தந்தையின் அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் தந்தைக்கு தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சார்ந்த குடும்பத்தில் வித்தியாசமான நோயால் ஏற்பட்ட இறப்பு, அல்லது அதீத நரம்பு நோயினால் ஏற்பட்ட இறப்பு, அல்லது விபத்தினால் ஏற்பட்ட இறப்பு போன்றவை இவர்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கும். அதே போன்று வீட்டை எதிர்த்து திருமணம் செய்தல், மாற்று ஜாதி மாற்று மதத்தில் திருமணம் செய்தல், இது போன்ற நிகழ்வுகள் இந்த நட்சத்திரக்காரர் வீட்டிலோ அல்லது இவர் சம்பந்தம் செய்யக்கூடிய வீட்டிலோ ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போன்று டிராவல்ஸு, மீடியா, நீதித்துறை, ஆட்டோமொபைல்ஸ்,
டிரைவர், மெஷின் ஆபரேட்டர், உணவு பதப்படுத்துதல், கழிவுநீர் சுத்திகரிப்பு சார்ந்த துறைகளில் தொடர்புள்ள குடும்பத்துல தான் இவர்கள் பிறந்திருப்பார்கள். இவர்களுடைய தந்தையாரோ இல்லை இவர்களுடைய பாட்டனாரோ அல்லது இவர்களோ இந்த துறையில் இருந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த வீட்டில் பிறப்பெடுத்திருப்பார்கள். இவர்கள் தன்னுடைய மூத்த சகோதரருக்கு கடன்பட்டவராக இருப்பார். இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களை மூத்த சகோதரர்களே சில சமயம் இவர்களை வளர்த்திருப்பார்கள் அல்லது இவர்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. இது போன்று மூத்த சகோதரருக்கு எல்லா சூழ்நிலையிலும் மனதளவில் கடன்பட்டவராக இவர் இருப்பார். மாமியார் தோஷமுடைய ஜாதக அமைப்பின உடையவர்கள். சிலருக்கு மாமியார் இருக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் மாமியார் கூட மாற்று கருத்து இருக்கும். இதுவே நற்பலன்களாக இருக்கின்ற பட்சத்தில் மாமியார் வீட்டு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய விதமாகவோ அல்லது மாமியாருடைய வருமானத்தில் இவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய விதமாகவோ இவர்களுடைய அமைப்பு இருக்கும். இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடானது வாஸ்துப்படி என்ன மாதிரியான தோஷத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாய்லெட் வாஸ்துப்படி சரியா அமைஞ்சிருக்காரு, அடிக்கடி அடைப்பு ஏற்படக்கூடிய விதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மின்சார சாதன பழுது அப்படிங்கிறது இவர்களுக்கு அடிக்கடி இவர்கள் வீட்டில் ஏற்படும். மொபைல் நெட்வொர்க் ஒரு சிலர் வீட்டில் சரியா எடுக்காத விதமா இருக்கும். இது போன்ற தோஷமுடைய வீடுகளில் தான் இவர்கள் குடியிருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த ஊரில் குடியிருக்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. வேறு ஊருக்கு சென்றோ, அதுவும் சில நேரங்களில் வேறு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இவர்களுக்கு ஏற்படுகிறது. வேறு மாநிலங்கள், அதாவது வேற்று மொழி பேசக்கூடிய மாநிலங்களோ அல்லது ஒரே மொழி பேசக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கூட வேற்று கலாச்சாரமுடைய மக்கள் மத்தியிலே இவர்களுக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த வகையில் இவர்கள் வெளியூர் சென்று அங்கேயே தங்கிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அங்கே செட்டில் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொந்த ஊர்லேயே இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இவர்கள் போய் குடியிருக்கக்கூடியவர்களாக இருந்து விடுகிறார்கள். சொந்த மண்ணில் இவர்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை. அதற்கான அமைப்பு இவர்களுக்கு அமைவதில்லை. இதில் கடுமையான சனி தோஷம் பெற்றவர்களுக்கு சரியான பணி வாய்ப்பு அமைவதில்லை. எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, நம்மளுடைய வேலை எந்த காலம் வரைக்கும் நிரந்தரம் அப்படின்னு. இந்த கடுமையான சனி தோஷம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையில் மாற்று கருத்துடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் கடுமையான சனி தோஷம் உடையவர்கள். அந்த மாதிரி சனி தோஷம் உடையவர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ஒரு உறுதியற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களாக தோஷம் பெறுகிறார்கள். இவர்களுக்கு பணியாளர்கள் சரிவர அமையாது. லேபர்ட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை பினிஷிங்கா செய்ய மாட்டாங்க. அது போன்ற தோஷம் பெற்றவர்கள் இவர்கள். இவருடைய தாய் தன் குடும்பம் சார்ந்து மிகவும் கஷ்டப்பட்டவராக இருப்பார். அதாவது இவருடைய தாய் எப்படி இருப்பார்னா, அவருடைய தந்தையாரை திருமணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து மிக கடுமையான பணிபுரியக்கூடியவர்களாக அந்த வீட்டுக்கு உழைத்து கொட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு சுமைங்கிறது இவங்க தாய்க்கு இருந்துகிட்டே இருக்கும். 2-3 குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதோ அல்லது அருகாமையில் உறவினர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பதோ அவங்க குடும்பத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையோ மிக கடுமையான பணிச்சுமைகளை சுமக்கக்கூடியவராக இந்த நட்சத்திரக்காரருடைய தாய் அமைகிறார். இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதி தர்மம் மீறி நடத்தல் கூடாது, காற்றை மாசுபடுத்தக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடாது, ரசாயனத்தின் மூலம் நீரை மாசுபடுத்தும் பணி கூடாது, பணியாளருக்கு சம்பள பாக்கி வைக்க கூடாது, அவர்கள் பணியை பொறுத்து சம்பளம் வழங்க வேண்டும், குறைந்த சம்பளம் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிட்டு ரொம்ப திறமையா நம்ம சம்பளம் கொடுத்தோம்னு நினைச்சிட்டு பெருமைப்படக்கூடாது. அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் நீங்கள் கொடுக்கலன்னா அதுக்கான பலனை சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால சரியான சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பணியாளர்களை வசைபார்த்தல் கூடாது, அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு பாதிப்பு இருக்கும். சாதியின் பெயரை தன்னுடைய பெயரின் பின்னால் சேர்த்தல் கூடாது. ஏன்னா பாகுபாடு பார்த்தா சனி அதுக்கு உரிய தண்டனை உங்களுக்கு கொடுப்பாரு, பேரை கெடுத்து விட்டுருவாரு. அதனால நம்ம எப்பொழுதுமே சாதி மத பேதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்கள் மிக அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். எந்த விதமான பிரிவினையையும் நீங்கள் காட்டக்கூடாது. அது சம்பந்தமான விமர்சனங்களை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. பொருளாதாரம் உட்பட, பொருளாதாரம் சார்ந்தும் ஏழை பணக்காரன் என்ற விமர்சனங்களை உங்கள் வாயிலிருந்து வரும்பொழுது அதற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல நண்பர்களிடம் பணம் பெற்று ஏமாற்றுதல் கூடாது, அது பெரிய தோஷமாயிடும். வட்டி தொழில் செய்தல் கூடாது, வேசியிடம் கூடுதல் கூடாது, மனைவிக்கு துரோகம் செய்தல் கூடாது, ஊனமுற்றோர்களிடம் கோபம் கூடாது, பணியாளர்களை பட்டினி போடுதல் கூடாது, இரும்பு உருக்காலை தொழில் செய்தல் கூடாது, ரத்தம் சார்ந்த மருத்துவ படிப்பு கூடாது, அது சார்ந்த தொழில் கூடாது, காவல்துறை சார்ந்த பணியில் ஈடுபடக்கூடாது, செக்யூரிட்டி சர்வீசஸ் மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூடாது, ஷேர் மார்க்கெட்டு கேம்பிளிங் மாதிரியான பிசினஸ் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, காதலித்து பிறரை ஏமாற்றுதல் கூடாது, பெண் சாபமோ பெண் தோஷமோ பெறுதல் கூடாது,
விவசாய பணியில் முதலீடு கூடாது. நேரடி ஆசிரியர் பணியில் ஈடுபடுதல் கூடாது. ட்ரெய்னர், டியூட்டர் மாதிரி இருந்தால் ஓகே. அதே மாதிரி மொழி சார்ந்த ஆசிரியராக இருந்தால் ஓகே. மற்ற விஷயங்கள் ஆசிரியர் பணி என்பது கூடாது. வங்கி சார்ந்த பணி என்பது கூடாது. அதாவது ஒரே இடத்தில் அமர்ந்து பணிபுரியக்கூடிய தொழில் என்பது இவர்களுக்கு தோஷமாக அமைகிறது. இவர்களை பொறுத்தவரை அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அமைப்பு தான். இப்போ மார்க்கெட்டிங் மாதிரியான பிசினஸ் தான் இவர்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவர்களை பொறுத்தவரைனா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்தாங்கன்னா பலவிதமான நோய்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால முடிந்தவரை உட்கார்ந்திருந்து ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய மாதிரியான பணிகளை இவர்கள் தவிர்த்தல் நல்லது. இப்போ வங்கியில யாராவது ஒருத்தவங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய உடல்நிலை கேட்டீங்கன்னா தெரியும், மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்ப இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னதானம் செய்தல் இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புண்ணியத்தை சம்பாதித்து கொடுக்கும். ஊனமுற்றோருக்கு உதவி செய்தல், அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குதல் நற்பலன்களை கொடுக்கும். காக்கைக்கு தினசரி அன்னமிடுதல் இவர்களுக்கு ரொம்ப நல்லது. பணியாளர்களின் அன்பை பெறும் விதமாக அவர்களை கையாளுதல் ரொம்ப நல்லது. பணியாளர்களுக்கு தன் பணிபுரியும் இடத்திலேயே உணவு இவர்கள் மூலம் வழங்குதல் என்பது இவர்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். அழுக்கான மனிதர்களுக்கு வஸ்திரதானம் வழங்குதல் மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும். திருநாகேஸ்வரம் திருக்கோயிலுக்கு சென்று வருதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுதல் அருமையான பலன்களை கொடுக்கும். கோயில் கட்டுமானங்கள், நாகர் பிரதிஷ்டைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். உக்கிர பெண் தெய்வங்களை வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். மூதாதையர்களை வழிபடுதலும் ராமேஸ்வரம் சென்று வருதலும் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற விஷயங்களை இவர்கள் கடைபிடித்தும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இவர்கள் தவிர்த்தும் வாழ்வார்களேயானால் மிகச்சிறப்பான சுகபோக வாழ்க்கையினை இவர்கள் இப்பிறவியில் அடைய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.